வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கொஞ்சம் கூட கைவலி இல்லாமல் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் நல்லா சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வீடியோஸில் சொல்லியிருக்க ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இடியாப்பம் பண்ணுறதுக்கு 2.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து இடியாப்பம் மாவு பிசையும் போது இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நெய் பொடிக்காட்டி நீங்கள் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்த அப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நல்லா கொதிக்க சூடு பண்ண தண்ணி தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றுனதுனால கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு கரண்டி வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடாக ஆறின பிறகு இதை வந்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இடியாப்ப மாவு எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம்னு சொல்கிற வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறணும். அப்போ தான் இடியாப்ப குழாயில் போட்டு நம்ம பிழியும் போதுல நல்லா ஈஸியாக வரும். இப்போ இந்த தட்டில் தான் நம்ம இடியாப்பம் புளிய போகிறோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நெய் தடவிட்டு இடியாப்பத்தை வந்து வேக வச்சு எடுக்கும் போதுல இடியாப்பம் வந்து தட்டில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்ப மாவை இந்த இடியாப்ப குழாயில் போட்டுட்டு நம்ம இடியாப்பம் புளியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இடியாப்பம் புளியும் போதுல உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து புளிய முடியுது பாருங்கள். மாவு வந்து கரெக்டான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கட் ஆகாமல் ஒரே ஃப்ளோவில் வந்து மாவு வந்து பிழிய முடியும். அதே சமயம் நீங்கள் மாவு பிசையும் போதுல தண்ணி கம்மியாக சேர்த்து மாவை டைட்டாக பிசைஞ்சிட்டா கூட பிழியறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா கூட மாவு வந்து நீர்த்து போகும். நம்ம கரெக்டான அளவுகளில் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சால் மட்டும்தான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இடியாப்பம் வந்து நம்ம பிழிஞ்சாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு இடியாப்பத்தை வேக வச்சாதான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஒரு இட்லி மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் இந்த வீடியோஸில் சொன்ன சின்ன டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இடியாப்பம் செஞ்சால் கூட உங்களுக்கும் நல்லா சாஃப்டான இடியாப்பம் வந்து செய்ய வரும். இன்றைக்கி நம்ம எடுத்த அளவுகளில் வந்து 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.